ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்பொழுது 2026 ஆனி மாதம் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது அப்படிங்கிறத எப்போது பார்த்தலாம். மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிக்காரர்களுக்கு தனித்தனியாக என்னென்ன பலன்கள் நடக்கிறதுன்றது இப்போது பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த 2026 ஆனி மாதத்தில் முக்கியமான கிரக பயிற்சிகள் ஏதாவது இருக்கா, கிரக நிலைகள் எப்படி இருக்குது, அது 12 ராசிக்காரர்களுக்கு அவசியமான ஒன்று. ஐயா, சூரியன் மிதுனத்திற்கு வந்து விடுவார். மாதத்தின் ஆரம்பத்திலிருந்து மாதத்தின் இறுதி நாள் வரைக்குமே சூரியன் மிதுனத்தில் இருப்பது தான் அந்த ஆனி மாதம்னு சொல்கிறோம். அப்போ மிதுன வீட்டிற்கு அவர் மாறக்கூடிய அமைப்பு, புதனுடைய வீட்டிற்கு மாறக்கூடிய அமைப்பு, மிகப்பெரிய கோச்சார ரீதியாக எல்லாவற்றையும் பாதிக்கக்கூடிய சனி நல்ல மீனத்திலே இருக்கிறார். இருக்கிற இடத்துலையே இந்த மாதம் முழுக்க இருக்கிறார். அவர் எந்த விதமான மாற்றத்தை அடைகிறதில்ல. இதில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, உச்ச குரு சனியை பார்ப்பது என்பது சனியால் இதுவரை தொல்லைகளை அனுபவித்து கொண்டிருந்த எல்லாருக்குமே அப்படி ஒன்றும் பெரிய கஷ்ட நஷ்டங்கள் இருக்காதுன்றதை காட்டுது. சனிக்கடுத்து 2ஆம் நிலை நல்ல கிரகமான குரு பகவான் இப்போ தான் போன ஜூன் மாதம் 2ஆம் தேதி தான் மாறி இருக்கிறார். ஒரு 10-15 நாட்களுக்கு முன்னாடி மாறினது. கடகத்தில் அவர் உச்சகுருவாக இருப்பது மிகப்பெரிய யோகம். செவ்வாய் 2 இடங்கள்லேயே மாறி இருப்பார். செவ்வாய் பயிற்சி இந்த மாதம் நடக்குது. முதல்ல மேஷத்தில் ஆட்சியாக இருக்கக்கூடிய மேஷராசிக்காரர்கள் செவ்வாயை யோகா அமைப்பாக கொண்டவர்கள் எல்லாருக்குமே நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய நிலையிலிருந்து இந்த ஆனி மாதத்தில் ரிஷப வீட்டிற்கு அவர் மாறுவதும், வக்கர நிலையில் இருக்கக்கூடிய புதன் கடகத்திற்கும் மிதுனத்திற்கும் மாறி மாறி வருவதும், சிம்மத்திற்கு சுக்கிரன் மாறி போகிறதுமான ஒரு கிரக நிலைமையில் தாங்க இப்போ இருக்குது. ராகு யாரையும் பீடிக்கலை. பொதுவாகவே ராகு கேதுக்கள் யாரையாவது ஒருத்தரை பீடிச்சாங்கன்னா, அதாவது ராகு கேதுக்களோடு யாராவது ஒருத்தர் இணைஞ்சிருந்தாங்கன்னா, அந்த கிரகத்துடைய ஒரு தன்மைகள் நன்மைகள் அந்த ராசிக்காரர்களுக்கு அது ஒரு யோகமான இருந்தால் அது கிடைக்காம போயிடும். அந்த மாதிரியான அமைப்புகள் எதுவுமே இந்த ஆனி மாதத்தில் கண்டிப்பாக கிடையாது. ஆக ஆனி மாதத்தில் பரவலான நிலையில் சனியிலிருந்து சுக்கிரன் வரைக்கும், மீனத்திலிருந்து சிம்மம் வரைக்கும் பரவலான நிலைமைகளில் இப்போது இருக்கிறது ஒரு பெரிய யோகமான ஒரு அமைப்புங்க. கஷ்டப்பட்டு கொண்டிருக்க அஷ்டம சனியிலையும் ஜன்ம சனியிலையும் மீனராசிக்காரங்களும் சிம்ம ராசிக்காரங்களும் இப்போ நல்லா இல்லைங்க. குறிப்பாக மீனராசியைச் சேர்ந்த இளைய பருவத்தினருக்கு கடுமையான ஒரு சாதகமற்ற பலன்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி சிம்ம ராசியில் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு போன மாதத்துலேருந்து டைம் நல்லா இல்லை. அதுக்கு முன்னாடி மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பெரிய ஒரு மாதிரியான இக்கட்டுன்னா என்னங்க, அவரவருடைய பிறந்த ஜாதக அமைப்பிற்கு ஏற்றார் போல் முன்னால் போனால் கடிக்குது, பின்னால் போனால் உதைக்குதுன்ற ஒரு நிலைமைகள் கண்டிப்பாக இருந்து வந்தன. அந்த நிலைமைகள் எல்லாம் இப்போது ஆனி மாதத்தில் ஓரளவிற்கு சனியை உச்சகுரு பார்க்கிற காரணத்தினால ஒரு கட்டுக்குள் இருக்கக்கூடிய அமைப்புகள் தாங்க நிச்சயமாக இருக்கிறது. பெரிய சோதனைகள் எதுவும் இப்போதைக்கு கண்டிப்பாக வராது. 12 ராசிக்காரர்களுக்கும் சுபர்கள் என்று சொல்லப்படக்கூடிய புதன் குரு சுக்கிரன் 3 பேருமே இந்த ஆனி மாதத்தில் கடக வீட்டில் உச்சமாக இருக்கக்கூடிய தன்மை, ஆனி மாதத்தின் நடுப்பகுதியில் ஆனி பௌர்ணமி என்று சொல்லப்படக்கூடிய, அப்படியே அந்த ஆனி மூலம் என்று சொல்லப்படக்கூடிய அமைப்பில் ஒரு பௌர்ணமி நிலைமைகளில் சந்திர அதியோகத்தில் அந்த புதனும் சுக்கிரனும் குருவும் ஒரே நேரத்தில் ஜூலை மாதம் 1ஆம் தேதியாக இருக்கலாம். ஆனி மாதத்தின் நடுப்பகுதியில் ஆனி மாதத்தின் 15-16ஆம் தேதிகளில் பார்த்தீங்கன்னா பௌர்ணமி அமைப்பில் சந்திரனும் வலுவாக இருக்கிறார், புதனும் சுக்கிரனும் குருவும் கடகத்தில் வலுவாக இருக்கிறார்கள். ஆகவே கிட்டத்தட்ட எல்லோருமே ஓரளவிற்கு வரவேற்கக்கூடிய நல்ல மாதமாகவே அமைஞ்சிருக்குங்க இந்த ஆனி மாதம். மிதன ராசிக்காரர்களுக்கு ஒப்பற்ற மாதமாக இந்த மாதம் அமையும். மாதத்தின் ஆரம்பத்திலே ஒரு 10-15 நாள் சூப்பராகவே இருக்கும். ஏன்னா 11ஆம் அதிபதி 11ஆம் வீட்டிலேயே இருக்கிறார். 10ஆம் இடத்திற்கும் 2ஆம் இடத்திற்கும் குருவின் தொடர்பு கிடைக்கிது. தர்மகர்மாதிபதி யோகம் முழுமையாக வேலை செய்யும். 9ஆம் அதிபதி 10ஆம் வீட்டில் இருக்க அவரை 10ஆம் அதிபதி உச்சம் பெற்று பார்ப்பது என்பது நல்ல அமைப்பு. கடந்த 5 அல்லது 6 வருடங்களாக கொரோனா ஆரம்பித்த காலத்திலிருந்து நிறைய பேர் மிதுன ராசிக்காரர்கள் நல்லா இல்லை. அந்த காலகட்டங்களில் உங்களுக்கு அட்டமத்து சனி நடந்தது. இந்த அட்டமத்து சனி காலகட்டங்களில், கொரோனா காலகட்டங்களில் கடுமையாக தொழில், வேலை, வியாபாரம், உடல்நிலை, கடன் தொல்லை போன்றவைகளால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இந்த மாதத்திலிருந்தே அப்படியே படிப்படியான முன்னேற்றம் வருங்க. பண வருமானம் வரக்கூடிய அமைப்புகள், சூழல்கள் நல்லா வந்திருக்கு. மாதம் முழுவதும் உங்களுடைய ராசிநாதனாகிய புதன் வெகு நல்ல நிலைமையில் இருக்கிறார். புதன் என்ன நல்ல நிலைமையில் இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், முதல்ல ஆட்சி பெற்ற அமைப்பில் இருக்கக்கூடியவர் அப்படியே ஆனி மாதம் 2ஆம் இடத்திற்கு மறுபடியும் வக்ரகதியில் அங்கேயே போகிறார். ராசிநாதன் 1-2ஆம் இடங்களோடு தொடர்பு கொண்டிருக்கும் போது பணம் வரக்கூடிய சூழல்கள் கண்டிப்பாக உண்டு. ஏதாவது ஒரு வகையில் கடன் தொல்லைகளை தீர்க்கக்கூடிய அளவிற்கு லம்சமாக அவரவருடைய பிறந்த ஜாதக வலுவிற்கேற்றார் போல எது நடந்தாலும் நம்ம ஜாதகத்தின் அடிப்படையில் நம்முடைய உயரம் தீர்மானிக்கப்படுகிறது. 1000 சம்பாதிப்பவரா, லட்சம் சம்பாதிப்பவரா, கோடி சம்பாதிப்பவரா என்பது நம்முடைய பிறந்த ஜாதகத்தின் அடிப்படையிலானது. மிதுன ராசியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா
எல்லா தரத்திலையும் மிடில் கிளாஸ், அப்பர் மிடில் கிளாஸ், மிகப்பெரிய பணக்காரர், ஏழையிலும் பரம ஏழை போன்றவர்கள் மிதுன ராசியில் எல்லா லெவல்லையும் இருப்பீங்க. இவர்களுடைய பிறந்த ஜாதக அளவிற்கு ஏற்றாற் போல நல்ல பணம் சம்பாதிக்கக்கூடிய 10 மடங்கு, போன மாதத்தை விட ஒரு 10 மடங்கு பணம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. மாதத்தின் இறுதியில் 15ஆம் தேதிக்கு பிறகு, ஆணி மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு சகோதரரால் செலவுகள் வரக்கூடிய அமைப்பு, சிலருக்கு சகோதரரால் சண்டை சச்சரவுகள் வரக்கூடிய அமைப்புகள் இருக்குங்க. அண்ணன் அக்கால், தம்பி தங்கை போன்ற விஷயங்களில் ஏதாவது அவர்களுக்காக செலவு செய்ய வேண்டிய அமைப்புகள் கண்டிப்பாக வரும். ஏன்னா 12ஆம் இடத்துல செவ்வாய் வந்துடுறாரு. செவ்வாய் 12ஆம் இடத்துலேருந்து வந்து 6ஆம் இடத்தை பார்த்தானாலே ஒன்று அண்ணன் தம்பி தங்கச்சினால ஏதாவது ஒன்று காசு பணம் செலவு பண்ண வேண்டி வரும், அல்லது அப்பா அம்மாவுக்கு மருத்துவ செலவுகள் வந்திருக்கு, என்ன பண்ணுறது நான் தான் பண்ணி ஆகணுன்ற மாதிரியாக ஏதாவது ஒன்று மனசு கஷ்டப்படக்கூடிய அளவிற்கு, ஐயா 10 நாள் 15 நாள் கொஞ்சம் காசு வந்ததுன்னு பார்த்தோம், அதுக்குள்ளே டக்குன்னு ஒரு சின்ன செலவு வருது, இப்படி வருது இப்படி வருது, நான் என்ன பண்ணுறது, நான் தான் செலவு பண்ணணுன்ற மாதிரியாக சில முணங்கி கொண்டே இருந்தாலும் கூட செலவுகள் செய்ய வேண்டிய அமைப்புகள் உண்டுங்க. பேசி பிழைப்பவர்கள் என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஆசிரிய பணி, புனிதமான வழக்கறிஞர் துறைகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய நல்ல முன்னேற்றம் இந்த மாதத்திலிருந்து ஆரம்பிக்கும். மார்க்கெட்டிங் துறையில் இருக்கிறவங்க பெரிய அளவில் நல்லா இருப்பீங்க. ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய தொழில்களை செய்பவர்கள் நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய மிதுன ராசிக்கு மாற்றங்கள் நிறைந்த மாதமாக அமைஞ்சிருக்குங்க இந்த ஆனி மாதம் 2026ஆம் வருடம்.